ஏமா கனியம்மா, உங்களுக்கு வரலாறு தெரியல அப்படின்னா வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். அதுக்குன்னு தப்பான வரலாறை சொல்லி கொடுக்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? அதாவது இந்த பிக் பாஸ் எக்ஸ்கர்ஷன், அது எக்ஸ்கர்ஷன் அவங்க வச்சுருக்காங்க. அந்த டாஸ்க்கு வந்து எதுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸினுடைய சாதனைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்கடா. தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணதுக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாஸ்க்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் இதை இழுத்துட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை, காரணம் இல்லாமல் இழுக்க போகிறது கிடையாது. நீங்கள் 2வது ப்ரோமோ பார்த்தீங்க இல்லையா, அந்த 2வது ப்ரோமோவில் நடந்த சம்பவம் இப்போ தான் நடந்து முடிஞ்சுது. ஸோ உள்ளே போகிறாங்க, உள்ளே போயிட்டு அங்கே பலவிதமான புகைப்படங்கள், இந்த பிக் பாஸ் தமிழ் 9 சீசனாக நடந்த அற்புதமான விஷயங்கள், அது பாசிட்டிவாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும், வைரலானதாக இருக்கட்டும், ஃபன்னான காமெடியான மூமெண்ட்டாக இருக்கட்டும், ஏகப்பட்ட புகைப்படங்கள் அங்கே இருந்துச்சு. ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி 2 டீச்சர்ஸில் தமிழ் டீச்சர் தான் அதிகமாக, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. காலையில் பார்வதியை வச்சு ஒரு வேலையை பார்த்து விட்ருக்காங்க. அது வந்து நம்ம செப்பரேட்டாக தான் பேசணும். அதை வந்து நான் இப்போ தான் பார்த்தேன். ஏன்னா பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை, லைவும் பார்க்குறது இல்லை, நைட்டும் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கல, காலையிலும் பார்க்கல, நல்லா தூங்கி எழுந்துறது தான் நம்ம வேலையாக இருக்குது. வீடியோ ஓடவும் மாட்டுது, ஏன் ஓட மாட்டுதுன்னு தெரில, யாருக்குமே ஓடலை, எந்த ரிவ்யூவருக்கும் ஓடலை. சில பேருக்கு 1-2 பேருக்கு வந்து நல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 1 lakh மேலே வச்சுருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடுது. நமக்கெல்லாம் சுத்தமாக படுத்தே விட்டானையா அப்படின்ற மாதிரி படுத்துருச்சு. இருந்தாலும் போடணுமே, நமக்கு இதான தொழில், வேறு எந்த தொழிலும் நமக்கு இல்லை, அதனால் பண்ண வேண்டியதாக இருக்குது. பல்ல கடிச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம தனியாக பேசலாம். இப்போ இங்கே நடந்த விஷயங்கள் என்னென்னா, அவங்க வந்து ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும் சொல்லி கொடுக்குறாங்க. சில விஷயங்களை கரெக்டாக சொன்னாங்க. இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை நான் வந்து மஞ்சரின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அது வந்து அன்ஷிதா. ஜாக்லினும் மஞ்சரியும் பேசி வச்சுக்கிட்டு மஞ்சரி வந்து போயிடுவாங்க டாலை வச்சுட்டு. கடைசி வரைக்கும் உட்காந்துருந்தது வந்து அன்ஷிதாவும் ஜாக்லினும். அன்ஷிதா தான் தன்னால் முடியல அப்படின்னு சொல்லி கடைசியாக கொண்டு போய் வைப்பாங்க. ஸோ அந்த டாஸ்கில் ஜாக்லின் வின் பண்ணியிருப்பாங்க. நான் கொடுத்த வாக்குக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க கையில் இருந்தது மஞ்சரினுடைய பொம்மைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதான் நடந்துச்சு. நான் வந்து போன வீடியோவில் மாற்றி சொல்லியிருக்கேன். 1. அப்புறமா ஜாக்லினுடைய அந்த எவிக்ஷன் இப்போ நம்ம பேசும்போது கூட அது வந்து நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அது 1. இப்படி பல சம்பவங்கள் இந்த சீசன்லேயே. இந்த திபாகர் வந்து ஸ்விம்மிங் பூலில் இருந்து தண்ணி எடுத்தது, அந்த பார்வதியை வந்து உதைச்சது அந்த கேப்டன்சி டாஸ்கில் சபரி, இது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கான விளக்கங்கள்லாம் கரெக்டாக கொடுத்தாங்க. ஆனால் ஒரு இன்சிடெண்ட்டை வந்து அவங்க தவறாக கற்பிச்சிருக்கிறாங்க கனி அவர்கள். நடந்ததுக்கும் அவங்க சொன்னதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. பிரதீப் ஆண்டனி அவர்களுடைய ரெட் கார்டு, அங்கே நடந்ததும் இவங்க சொன்னதும், நீங்கள் பிரதீப்பை தொட்டிருக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டீங்க கனி. இப்போ பிரதீப் ஆண்டனியோடைய ஓஜி சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பொங்க போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ஆண்டனி அவர்களுடைய எவிக்ஷனில் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும், நம்ம சொல்லுவோம். முதல்ல கனி அவர்கள் பேசுகிறத பார்த்துருவோம். ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், இவர் ஒரு பயங்கரமான குட் ஸ்டூடெண்ட்டு, ஆனால் டிசிப்ளின் இல்லை, செய்யக்கூடாத சில விஷயங்களை வந்து அவர் செஞ்சிட்டாரு. டிசிப்ளின் இல்லாத காரணத்தினால ஸ்கூலில் இருந்து பாதியிலே அவர் அனுப்பிட்டாங்க. இது வந்து நான் என்ன எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, டிசிப்ளின் இல்லை அப்படின்னா இவருக்கு நடந்த மாதிரி நீங்களும் வெளியில் போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ஊர் உலகத்துக்கே தெரியும். கனி எதுக்காக இதை செய்யணும்? அந்த பெண்களை காப்பாற்றுறதுக்கா? பூர்ணிமா, ஜோவிகா, அப்புறமா ஐஷு, சரவணன், அதுக்கப்புறமா யார் நிறைய பேர் இருந்தாங்களே, ரவீனா, மணி, நெக்ஸ்ட்டு மாயா, மெயின் அக்யூஸ்ட் இவங்களை காப்பாற்றுறதுக்காக கனி சொன்னாங்களா, இல்லை கனிக்கு நடந்த சம்பவம் தெரியாதா? சீசன் 7ல் நடந்த விஷயம் அப்பட்டமாக எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஒரு ஃபேக் அலிகேஷன்.
பிரதீப் ஆண்டனிக்கு டிசிப்ளின் இல்லை அப்படின்னா எந்த விஷயத்தில் நான் ஒத்துப்பேன்? ஒரு விஷயத்தில் நான் ஒத்துப்பேன். எப்படின்னா, ரெஸ்ட் ரூம் போகும்போது கதவை சாத்தாமல் போனது. ஆனால் பிரதீப் ஆண்டனி இருக்கிறதுனால பெண்களுக்கு அங்கே சேஃப்டி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை கிளப்பி அதுக்கு கமல் அவர்கள் வந்து ஒத்துஊதி, கமல் வந்து இந்த பிக் பாஸையே கைவிடுறதுக்கான மிகப்பெரிய காரணம் என்ன? இதுதான். அந்த அக்யூசேஷனை வச்சது தன்னுடைய நெருங்கிய தோழி அப்படிங்கிறதுனால, மாயா அவர்கள் ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறதுனால தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு கமலஹாசன் பல இடங்களில் சொல்லுவார். ஆனால் அன்னைக்கு நடந்த சம்பவங்களில் அவர் விசாரிக்கவே இல்லை. பெண்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன் பக்கம் அவர் ஸ்டாண்ட் எடுத்துட்டார். பிரதீப் ஆண்டனியை ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும். சீசன் 7 உரிமை குரல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த உரிமை குரலை யூஸ் பண்ணிக்கிட்டு முன்னாடி நாளே ப்ரீ பிளான் பண்ணி ஒவ்வொருத்தரும் கமல் சார் முன்னாடி இந்த விஷயத்த பேசணும், இப்படி தான் பண்ணணும், இதை விட்டால் நமக்கு ஒரு சான்ஸ் இல்லைன்னு மாயாவும் பூர்ணிமாவும் சேர்ந்து பேசிக்கிட்டு அந்த நாள் பிரதீப் ஆண்டனியை அக்யூஸ் பண்ணுற அந்த நாள் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே கன்ஃபெஷன் ரூம் போயிட்டு, பிரதீப் ஆண்டனி இருந்தால் இந்த வீட்டில் பெண்களுக்கு சேஃப்டியே கிடையாது, அவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு. பிரதீப் வந்து ஒரு டைவர்ஷனல் வேர்ல்டில் வாழ்ந்தார். ஒரு டைலூஷன் அவருக்கு இருந்துச்சு. அவருக்குன்னு ஒரு இமேஜினரி வேர்ல்டில் அவர் இருந்தார். அவங்க அம்மாவை வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது அவங்களுடைய கனவு உலகத்தில் நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தார். ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த விஷயம் அப்பட்டமான பொய். பிரதீப்பை வெளியில் தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து நடத்திய ஒரு ட்ராமா. இந்த சீசனில் திவாகருக்கு எதிராக வர வேண்டியது அந்த சீசனில் பிரதீப் ஆண்டனிக்கு எதிராக வந்தது. இந்த சீசனில் அது உண்மை. திவாகர்னால பெண்களுக்கு நிஜமாவே பாதுகாப்பு இல்லை. ஆனால் அந்த சீசனில் அப்படி கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தவறான ஒரு பழி அவர் மேலே போட்டு கமலஹாசன் அவர்கள் வந்து அதை விசாரிக்கவே இல்லை. அந்த சீசனில் பிரதீப் தான் டைட்டில் வின்னர் ஆக வேண்டியது. ஒருத்தர் மட்டும்தான், அர்ச்சனா மட்டும்தான் ஐ ஃபீல் சேஃப் வித் பிரதீப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்டு இன்னும் 2-3 பேர் வந்து ரெட் கார்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அது சில பேர் இருந்தாங்க. மீதி அத்தனை பேரும் சேர்ந்து இவருக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல என்ன நடந்துச்சு, அதாவது விக்டிம் கார்டு தூக்குறாங்க இல்லையா, அவங்க கிட்ட மட்டும் அவர் கேட்டுட்டு இந்த சைடு பிரதீப்னுடைய நியாயத்தை கேட்காம அவங்க சொன்னதுனால ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புனார். அப்படி பண்ண ஒரு விஷயம் அடுத்தடுத்து யாரெல்லாம் பிரதீப்புக்கு எதிராக ரெட் கார்டை தூக்குனாங்களோ ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு வாரங்கள் வெளியேறினாங்க. கரெக்டா? ஆனால் என்னதான் வந்து மக்களினுடைய ஆதரவு பிரதீப்புக்கு கிடைச்சிருந்தாலும் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதுனால இப்போ வரைக்கும் பிரதீப் அவர்களுடைய லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்கூட நம்ம பார்க்குறோம். ரொம்ப மோசமான நிலைமையில் அவர் இருக்கிறார். அவர் ஜாலியாக இருக்கிற மாதிரி அவர் காட்டிக்கிறாரு. நடிப்பு துறையை விட்டுட்டு அவருக்கு வந்து எந்த விதமான வாய்ப்பும் பெருசாக கிடைக்கல அப்படிங்கிறதுனால விஜய் டிவி ஒரு ப்ராமிஸ்லாம் பண்ணாங்க, ஜியோ ஹாட் ஸ்டார். அப்போ ஜியோ கிடையாது, டிஸ்னி ஹாட் ஸ்டார் இருந்துச்சு. நீங்கள் ஒரு வெப்சீரிஸ் பண்ணுங்க, அதுக்கு நீங்கள் தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ்லாம் பண்ணி தான் அவர் அனுப்பிச்சாங்க. ஆனால் அதுவும் செய்யலை. மிகப்பெரிய ஏமாற்றம். இன்னைக்கு டப்பிங் ஆர்டிஸ்டாக மாறி இருக்கார் பிரதீப் ஆண்டனி. டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் போய் சேர்ந்துக்கிட்டு டப்பிங் ஆர்டிஸ்டாக மாறி இருக்கார். எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஒரு நபரை நம்ம எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கோம் தெரியுமா? அதுக்கு காரணம் அந்த ரெட் கார்டு. அதை சொல்லாமல் ஒரு தவறான குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கப்பட்டது, அதுதான் உண்மையான வரலாறு. அதை சொல்லாமல் டிசிப்ளின் இல்லைனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எப்படி ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்களா? அவங்க மேலே தப்பே இருந்தாலும் இல்லை. கனிக்கு தெரியாதா? இதை கனி வந்து ஆன்சர் பண்ணியே ஆகணும். அவங்க எவிக்ட் ஆகி வரும்போது அவங்கள யாரெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறீங்களோ அவங்களாம் கேளுங்க, எதுக்காக அப்படி சொன்னீங்க. அப்போ பிக் பாஸ் பார்க்கலையா நீங்கள் சீசன் 7? அதுக்கப்புறம் தாங்க வைல்ட் கார்டாக வந்த அர்ச்சனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் கிடச்சி ஒட்டுமொத்த புள்ளி கேங்கே வச்சு செஞ்சு டைட்டில் வின் பண்ணாங்க அவங்க. ஓகே, இதுக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. பிரதீப் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து இதுக்கான பதிலை கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். கனிக்கு ஒரு தக்க பாடத்தை புகட்டுவார்கள். ஸோ இதை பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.